சார். சார் சார் என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? சென்னை டிராபிக் போலீஸ் பிடிச்சிருக்க கேஸ் 921. அவங்க கலெக்ட் பண்ணிருக்க அமௌண்ட் 2,17,500 ரூபாய். ஆனா நாம சிட்டி போலீஸை பார்த்தாலே அவன் சீட்டுக்குள்ளேயே ஓடுறான். டிராபிக் போலீஸை பார்த்தா லைசன்ஸை காட்டுறான், ஆர்ஜிபி காட்டுறான். ஏன் தூரத்தில் பார்த்தாலே தலையில ஹெல்மெட்டை மாட்டிட்டு தாகரிக்க ஓடுறான். ஆனா நம்மள ஒரு பயலும் மதிக்கிறதே இல்லை. சோ இன்னையிலிருந்து நாமளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ட்ரெயின்ல வித்தவுட்ல டிராவல் பண்றவன், ஃபுட்பால் அடிக்கிறவன், ஸ்டேஷனை கலீஜ் பண்றவன், இவனுங்களை ஒருத்தர விடாம அரெஸ்ட் பண்ணுங்க. அங்க பாரியா? டேய் டேய் உன்னதாடா நிறுத்துடா. நம்மளே கூப்பிடுறாங்க சார். நம்மளும் போயிடலாம் சார். யோ ஒண்ணுக்கு இருந்தவன அந்தாலே பிடிச்சுக்காரு குடியா. நம்ம போகலன்னா நம்ம 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சார். அது வேற இருக்கா? வாயா. டேய் நிறா. டேய் நிறா சொன்னேங்கடா. டேய் நிறா. நின்னா உண்டு. ஆமா நீ செத்தடா. டேய் டேய் ஓடங்கடா. டேய் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். என்ன ஒண்ணும் பண்றாங்க சார். நான் தீவிரவாதில கிடையாது சார். சார் என்ன விட்டுரு சார். சார் சார் ப்ளீஸ் சார். ராக்கல ஒண்ணு இருந்தலடா. சார் ட்ராக்ல தான சார் ஒண்ணுக்கு இருந்தேன். அவள அசால்ட்டா உனக்கு. எந்திரா. நான் என்ன சார் பண்ணேன்? ஒண்ணுக்கு தான சார் இருந்தேன். சார் பண்ணல சார் என்ன? ஒண்ணுக்கு இடமா கிடைக்கல உனக்கு. போடவுல. இவங்கள பிடிக்கவே வேலையா போச்சு. இது வேற சரியானது லாக் பண்ண மாட்டேங்குது. என்னையா போலீஸ் இவங்க? ஒண்ணுக்கு அடிச்சா சுட்டு பிடிக்கிறாங்க. ட்ரெயின்ல ஒண்ணுக்கு போனா கூட ட்ராக்ல தான் அவ்வளவு சுத்தமாக்குறவங்க அங்கங்க ஓசில பாத்து டேய் உனக்கு ஓசில பாத்ரூம் ஏசில வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி தருவாங்க. அலவர் சாமி குதிரை கணக்காம கம்முன்னு உட்கார்றா. இவ்வளவு கத்துறோம் ஒரு பைய காதல வாங்கிக்கல. ஹலோ. சார் என்ன சார் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தோடனே இப்படிதான் எல்லாரும் சவுண்ட் விட்டுருந்தானுங்க. வாய் வலிக்குதுன்னு சைலண்ட் ஆயிட்டானுங்க. பஸ் உங்க பேரு? பாஸ்கர், சினிமா டைரக்டர். சார் என்ன படம் பண்ணிருக்கீங்க? இதுக்கப்புறம் தான் பண்ணணும். நீங்க எப்போ வந்தீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட். ட்ரெயின் கிளம்பிச்சா வர வர வர. என்னடா டிக்கெட் எடுக்கலடா. நீ 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா மட்டும் இந்த கடை அடைச்சிரும் இல்ல வட்டி கட்டி தான் பொளச்சிரும். வாடா. டேய் சும்மா கேளுடா. வச்ச கால பின்னாடி வைக்கிற பழக்கமே இல்லடா. போடா. வித்தவுட்டா. ஆமா இதுல உங்க ஃப்ரெண்ட் யாரு பாஸ்? அவனை போலீஸ் பிடிக்கல. ஏன் பாஸ் அவரை மாட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இல்ல பாஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனியா இருந்திருக்குமே தான். உண்மையான நண்பனை காட்டி கொடுக்குற எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. சூப்பர் பாஸ். எங்க தலைவர் மாதிரியே பேசுறீங்க. ஜி நீங்க? குட்டி புலி யதார்த்த நாயகன் சசிகுமார் ரசிகர் மன்ற பொருளாளர். ஜி இன்னைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சே? ஆமாம் பாஸ். எங்க தலைவர் பட ரிலீஸ் வேலையை தான் பிஸியா இருந்தேன். அப்பதான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய் அங்க போஸ்டர் ஓட்டுறா. அண்ணே அங்க ஒட்டினா போலீஸ் பிடிப்பாங்கண்ணே. டேய் இந்த ட்ரெயின் எங்க போகுது பார்த்தல? தமிழ்நாடு பூரா போஸ்டர் ஒட்டியாச்சு. இந்த ட்ரெயின்ல ஒட்டினேன்னு வை தலைவர் புகழ் டெல்லி வரைக்கும் பரவும். ஓகேண்ணே. ஒட்டுறா போஸ்டர் ஒட்டுறா. இன்னும் கொஞ்ச நேரம். ஏண்டா டேய் ட்ரெயின் மேல போஸ்ட் ஓட்டாதீங்கடா. என்ன ஏங்க நீங்களும் ஓடி இருக்க வேண்டியதானே? எங்க மன்றத்தோட கொள்கையே நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேங்கிறது தான். காவல்துறை கூட அவங்க நண்பன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இப்படி முதுகுல குத்துவா எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். பிரதர் முழு நேரமும் மன்ற வேலை தானே? பாதி நேரம் மெக்கானிக் சார். வெரி குட். எப்பவுமே நம்ம கைத்தொழில் தான் நம்மளுக்கு கஞ்சி ஊத்து. சார் இவர் யார் சார்? இவர் பேரு கோடீஸ்வரன், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர். சார் இவர் என்னன்னா சசிகுமார் ஃபேனு, இவர் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஃபேனு. ஒரே
ஓய்ஜி சிவகார்த்திகேயன் அவருக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஃபேன் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா படம் வரைகிறவரா? சூப்பர் ஸ்டாரை எப்படி குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும் சார். ஓஹோ. எனிவே நான் ஒரு பிஸ்னஸ் மேன். இன்றைக்கி ஹாலிடே வேறு. மக்களோட மக்களாக ட்ராவல் பண்ணலான்னு ட்ரெயினில் வந்தேன். ஹெவி க்ரௌடு. இந்த மக்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறதே தெரியல. எல்லாரும் கம்பி பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் நானும் வந்தேன். என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சார் கம்பியை பிடிச்ச அரெஸ்ட் பண்ணாங்க. எஸ். இப்போ வரைக்கும் பிரதர் என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க உண்மை விளங்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவங்க தவறுகளை உணர்ந்து அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. யோ நம்ம ஆளுங்க ஒழுங்கா கேஸை பிடிச்சிட்டு இருக்காங்களே. இருக்கிறதால சும்மா ஆமா ஆமாங்கிற. ஸ்டேட் போலீஸை பார்த்து பப்ளிக் பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் மட்டும் பத்தாதியா. நம்ம ரயில்வே ஃபோர்ஸோட பவர் என்னன்னு பப்ளிக் தெளிவா தெரியணும். அவங்கள விட நம்ம எந்த விதத்தையும் குறைஞ்சவங்க இல்லை தெரியுமா? அதை மொதல் மைண்ட்ல ஏற்றிங்க, அப்பதான் பப்ளிக் பயப்படுவான். சரி சார். சார் யார் சார் இவர் திரும்பி உட்காந்துருக்காரு? கொசு. நானும் வந்த உடனே கேட்டு பார்த்துட்டேன், எனக்கே பதில் சொல்ல. நீங்க கேட்டா மட்டும் பதில் சொல்லிடுறாருண்ணா. அட அவரை விடுங்க பாஸ். சார் தான் நம்மள மாதிரி பெரிய பிசினஸ் மேன். அப்புறம் தண்டவாளம்லாம் ரீட்டைலா ஹோல்சேலா? ரெண்டுமே தாங்க பண்ணிட்டு பிரச்சனை வராதா? பிசினஸ்னா பிரச்சனை வராம இருக்குமா? பிரச்சனை வந்தா அப்படி தாண்டி குளிச்சு ஓட வேண்டியதான், வழிக்கு விழ வேண்டியதான். என்னது ரயில்வேக்கு தண்டவாளம் சப்ளை பண்றவரா? நீங்களாம் எப்படி சார் இங்க? யோ இவனை பார்த்தா தண்டவாளம் சப்ளை பண்ற மாதிரி தெரியுதா உனக்கு? திருட்டு பேயா? அதான் நான் பார்த்தேன். ஆமா தண்டவாளத்தை தேடி என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போயிரியா? நீங்க தண்டவாளம் திருடுறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போறேங்க என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஸ்கூல்ல மணி அடிப்பாங்களா, அதெல்லாம் என்ன தானா வச்சா? எல்லாம் நான் சப்ளை பண்ணுதுப்பா. போய் ஏன்பா போய் அசிங்கப்பட்டு எல்லாம் சிரிக்கும் போது நீ மட்டும் உம்முன்னு இருக்க? 2 வருஷமா ட்ரை பண்ண ஜாப் சார். இப்போதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. கரெக்டா ஜாயின் பண்ண போற நேரத்துல ஃபுட்பால் புடிச்சிட்டு வந்தாங்க சார். இன்னைக்கு மட்டும் இந்த வேலை நான் ஜாயின் பண்ணலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். அந்த ஹெவி கிரவுட்ல அதுக்கு மேல உள்ளார போக முடியல சார். ஒன்னு ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், இல்ல கம்பார்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கணும். ரெண்டு மேல நம்ம என்ன சார் பண்றது? சார் இதுக்கெல்லாம் ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணாங்க சார். அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் பிடிக்கணும்னு கணக்கு இருக்கு. அண்ணனை பாருங்க, எங்கேயோ உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காரு, ஆனா ட்ராக்ல தான் அடிச்சாருன்னு தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க. அடுத்த ட்ரெயினும் வந்தாச்சு. டேய் பீக் கவர்ல பாப்கார்ன் விற்காரு, எத்தனை தான் சொல்லியிருக்கேன். என்ன கேசியா? சார் திருட்டு வீசிடு சார். படாய் சார் பாய்கிட்ட சீடி சார். எத்தனை பேர் உழைப்ப திருடி வைக்க தெரியுமாடா? மாமால பக்கம் சார் 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 சார். யோ இவன் என்ன கேசியா? சார் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு விட பாக்குறான் சார். தப்புச்சோட பார்த்தா இவ்வளவு சாஃப்டா கூட்டியாரு, ரெண்டு சாஸ் தாத்தாம அர்ஜென்ட் போணும் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அவனை எல்லாரும் செல்போன் வெட்டியா? வாங்கிட்டேன் சார். டேய் போன குடுறா. செல்போன் வாங்கி சார் ப்ளீஸ் சார் கேளுங்க சார். டேய் குடுறா. போன குடுன்னு சொல்றல. சார் நான் எவ்வளவு ஃபைன் கட்டிறேன் சார். குடுறா. சார் லைஃப் ஆட்ட சார். நான் அர்ஜென்ட்டா பாண்டிச்சேரி போணும் சார். சரக்கு அடிக்க போறதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? அதெல்லாம் இல்ல சார். நான் அர்ஜென்ட்டா போணும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். உள்ள போய் போடியா? சார் எவ்வளவு ஃபைன் கட்டிறேன் சார். சார் சார் கேட்க மாட்டா. போடா. சார் சார் முக்கியமான வேலை சார். சார் உள்ள தராதீங்க சார். ஏ குட்டியானே போய் உட்காரியா. சார் கதவு தராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். கதவு சார். சார் சார் கதவு தரங்க சார். சார் நான் போறேனே வாழ்க்கை போடு சார். சார் சார் நம்மளெல்லாம் அடிப்பாங்களா சார்? இல்ல தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சம் வாங்க. கம்மரியா எவ்வளவு அடிச்ச? ஒரு ஹாஃப் ஒரு குவார்டர். தந்த நாத்தனா இருக்கு. தள்ளி உட்காரியா. ஆளு மூஞ்சி சரக்கு அப்படிதான்டா இருக்கு. வென்று
பாஸ் உங்க தலைவனுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். ம் நம்மள இங்க இருந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? கரெக்டா 1 மணி கோட்டுக்கிட்டு போவாங்க. அங்க ஒரு 300 கட்டினீங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தேங்க்ஸ் பாஸ். எவ்வளோ? 300 ரூபாயா? எஸ், ஜஸ்ட் 300. கட்டலனா சார்? புலல்ல போடுவாங்க. புலல்னா சார்? ஜெயில போடுவாங்க. ஜெயிலா? ஆமையா. என்ன சார் சொல்றீங்க? ஜெயிலா? நான் சொன்னேன் ஜெயில போடுவாங்க. 300 ரூபாய்க்குல ஜெயில போடுவாங்களா சார்? இப்படி தெரிஞ்சுதான் மதுரையில இருப்பேன் சார். வந்துருங்க தம்பி, என்ன சின்ன படத்தனமா அழுதுட்டு இருக்கீங்க?